வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி திவ்ய வாசகனாக யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் முடிந்து போயின. சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண் அவரிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி 2ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு முதல் 2/11/2025 வரை கர்த்தருக்குள் மரித்தவர்கள் விவரத்தை வாசிக்கின்றேன். திரு வி. பன்னீர்செல்வம், திருமதி எம். லீதியா, திரு டி. ஸ்டீபன் தாமஸ், திருமதி ஆர். ஜெபகுமாரி கமலம், திருமதி டி. கிரேனாப்பு, திரு ஜி. சி. ஆர்த்தர் டேவிட் ஜபராஜ், திரு பி. வில்லியம்ஸ் எபனேசர், திரு ஜே. இமானுவேல், திருமதி டி. ஜெயசிலி, திரு பி. ஞானையா, திருமதி டி. பிரேமா, திரு பி. செல்வின், திரு ஜே. தேவராஜ், திரு ஆர். தினகரன், திருமதி ஹெப்சிபாய், திரு கே. ராஜேஸ்வரன் என்ற யாபேஸ், திருமதி எஸ். குணசிலி செல்லையா. அருமையானவர்களே, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். உலகத்தின் வாழ்வை முடித்து அவர்கள் பரலோக ராஜ்யத்திலே அவர்கள் வீற்றிருக்கிறார்கள், மகிமையின் ராஜ்யத்திலே அவர்கள் வீற்றிருக்கிறார்கள். தேவன் நமக்கு அருளி செய்திருக்கிறார். அந்த நல்ல வாழ்வோடு ஒவ்வொருவரும் ஜீவிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கின்ற வேளையிலே, பரிசுத்தமாய் ஜீவிக்கும் போது, நீதிமான்களாக வாழ்கின்ற வேளையிலே அந்த தெய்வீக நாம் துதிப்போம். அவர்கள் வாழ்ந்து காண்பித்த காரியங்கள் அவைகளெல்லாம் நாம் நினைவுற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையாக உலகினுடைய ஆலயத்திலும் கடந்து வந்து தேவனை உறுதியாய் ஆனபடினாலே கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை எவ்விதமாக நாம் ஓட வேண்டும், யாரை நோக்கி கடன் செல்ல வேண்டும், எவ்விதமாக கடன் செல்ல வேண்டும் என்பதை உறுதி செய்து இலக்கை நோக்கி இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி கடந்து செல்லும்போது போராடினேன், ஓட்டத்தை முடிக்கும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளும், கடைசி வரைந்தும் ஆண்டவர் மீதுள்ள பற்றுறுதி, கடைசி வரைந்தும் ஆண்டவர்களால் ஜீவித்தவர்கள் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் ஜெபம் செய்வோம். குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற இவருக்காக நான் ஜெபிக்கிறோம், உடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய தெய்வீக ஆறுதலை சமாதானத்தை தார், ஆசீர்வதித்து வழிநடத்துகின்ற ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருக்கிற வழியினாலே ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஜீவிக்கவும் இரண்டாம் வருகையிலும் உம்மை தரிசிக்கும் கிருபைகளை நீர் அருளி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டிலும் ஆண்டவரை கத்திற்குள்ள நிற்கிறடைந்த அருமையானவர்களை மீண்டும் ஒரு முறை குடும்பத்தாரோடு இணைந்து நாங்கள் நினைவரும் பாக்கியங்களை தந்திருக்கிறீர். கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் தெய்வீக சமாதானமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. உயிர்த்தெழும் காலை தானே